வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜனை. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இகலோக வாழ்க்கையில அற்புதங்கள் எவ்வாறு நிகழும், அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு. ஏன்னா அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கை உங்களுக்கு எளிமையா மாறும். அது வரைக்கும் அது ஒரு போராட்டமா தான் இருக்கும் யாரா இருந்தாலும். சரி சார், அற்புதங்கள்லாம் என்ன? மிராக்கிள்ஸ் எல்லாருக்கும் நடக்குமா? எல்லாருக்கும் நடக்கும். இறைவன் மிராக்கிள்ஸோட தான் நம்மளை அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா ஆக்டிவேட் பண்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. அதை ஆக்டிவேட் பண்ண தெரியாதவங்க, எப்படி ஒரு செல்போன்ல அந்த மேனுவல் தெரியலன்னா அந்த செல்போனை எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்க பயன்படுத்த முடியாதோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கையோட இந்த மேனுவல் தெரியலேன்னு வச்சுக்கோங்க, அந்த மிராக்கிள்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அதைத்தான் இந்த மகான்களுடைய நூல்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றவங்ககிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? அதனாலதான் எந்த பயிற்சி வகுப்பா இருந்தாலும் நான் அந்த ஆரம்பத்துல ஆல்பா டு ஒமேகா தான் சொல்லி தருவேன். அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் லெவல்ல இவ்வளவு கற்றுக் கொடுப்பேன், செகண்ட் லெவல்ல அந்த லெவல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு முறை வந்தாலே ஆல்பா டு ஒமேகா ஏ டு இசட் கற்றுக் கொடுத்துருவேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ படிச்சுக்கலாம், எங்கெங்க போய் படிச்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருவேன். அவங்க அதை வச்சுட்டு நல்லா வாழ்ந்துக்க வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. இதில் என்னன்னா, நான் ஒரு 4 பேக்கு தான். உடல் உயிர் ஒரு பேக்கு, இதை விட்டு அது வாங்க ஆளாது, இதை விட்டு இது வாழாது. மனம் அறிவு ஒரு பேக். சரிங்களா? அறிவில்லாத மனத்தால பயன் இல்லை. வெறும் அறிவு வச்சிருந்து மனசு சரியில்லைன்னு வச்சுங்க. ரொம்ப படிச்சிருக்கேன், பெரிய டெக்னிக்கல் பிடெக் எம்டெக்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் சித்த சுவாதீனம் மேலே மனம் பேதலிச்சு போச்சு, அவனுக்கு பைத்தியம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அறிவு லோடாக இருக்கு, ஆனால் மைண்ட் மெக்கானிக்ஸ் அவுட். அப்போ மனமும் நல்லா இருக்கணும், அறிவு நல்லா இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும், உயிரும் நல்லா இருக்கணும். இது ஒரு பேக். 3வது பேக் அப்படின்றது தான் உங்களுக்கு சித்தம் ஆன்மா. இந்த சித்தம் ஆன்மா அப்படின்ற 3வது பேக்ல நீங்க கான்சியஸ் நுழைஞ்சிருச்சுன்னா மிராக்கிள்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அப்ப அதுக்கு என்ன தேவை? விழிப்புணர்வு வேணும். இதை பத்தி ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, சித்தம்னா என்ன, ஆன்மானா என்ன. இந்த தெளிவான பார்வை இருந்துருச்சுன்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம். நான் ஐயா என்ன சொல்ல விரும்புறேன்னா, 2 மெக்கானிசம் இந்த அண்டத்தை ஆளுது. 2 மெக்கானிசம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மெக்கானிசம் இறைவனுடைய நேரடி மெக்கானிசம், காட்ஸ் மெக்கானிசம். இறைவன் நேரடியா ஒரு ஆட்சி பண்றாரு. அது உணர்வு சார்ந்தது, உயிர் சார்ந்தது. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த யூனிவர்ஸ் ஒரு மெக்கானிசம் செய்யுது. அதுதான் சக்தின்னு நம்ம சொல்றோம். அது ஜடப்பொருள். சக்தி என்பது ஜடம்தான். புரியுதுங்களா? அப்ப காட்ஸ் மெக்கானிசம், யூனிவர்சல் மெக்கானிசம். இந்த யூனிவர்சல் மெக்கானிசத்தை மட்டும் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றவெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரன், பகுத்தறி பேசுறவன், நாத்திகன், இந்த நாதாரி கூட்டம் எல்லாம் இந்த சைடை பார்த்துச்சு, இந்த சைடை பார்க்கல. கார் ஓடுது, ஓகே ரைட்டு, காரை ஸ்டார்ட் பண்ணா ஓடுது. ஆனா தானா உங்களுக்கு ஓடாது. அதை ஓட்டுறதுக்குரிய ஒரு ரிமோட் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா தான் அது ஓடும். ஆட்டோமேட்டிக் காரா இருந்தாலும் அந்த ரிமோட்டை ஒருத்தன் வச்சிருந்து இயக்கணும், அப்பதான் அந்த கார் போய் சேரும். அந்த ரிமோட்டு இல்லைன்னா ஓடாது. அப்ப அட்டுவிப்பான் இல்லாமல் ஆட்டம் நடக்காது. பொம்மல் ஆட்டம் நடக்கணும்னா மேல ஒருத்தன் நூலை வச்சுட்டு வேலை செய்யணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வருத்தம் விட்டது. காட்ஸ் மெக்கானிசத்தையே பார்த்துட்டு இந்த யூனிவர்சல் மெக்கானிசத்தை பார்க்காதவன் பக்தனா இருப்பான். அவனுக்கு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்காது. யூனிவர்சல் மெக்கானிசத்தை பார்த்துட்டு காட் மெக்கானிசத்தை கண்டுக்காம இருக்கிறவன் இது மாதிரி அறிவாளிகளா இருந்துக்கிட்டு நோண்டி நோண்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். மண்டை காய ஆராய்ச்சி பண்ணி ஐன்ஸ்டீன் மாதிரி அறிஞர்கள் அவன் இவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அதுவும் யூஸ் ஆகாது. புரியுதுங்களா? உண்மையா உங்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமை வேணும்னு சொன்னா இந்த பக்கம் இறைவனுடைய மெக்கானிசத்தையும் பார்க்கணும், யூனிவர்சல் மெக்கானிசத்தையும் பார்க்கணும். 2 எப்படி சிவனும் சக்தியும் கோயின்சைடு ஆகுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க,
வேலை ஆரம்பிச்சு. வெரி சிம்பிள். புரியுதுங்களா? அப்ப இவன் வெறும் பக்தனா இருக்கான், ஞானம் இல்லை. அவன் அறிவு இருக்கு, ஆனா பக்தி இல்லை. பக்தி ஒரு கண், ஞானம் ஒரு கண், அறிவு ஒரு கண். ரெண்டு சேர்ந்து மூணாவது இடத்துல நெத்தியில முட்டிருச்சுன்னா ஞானம் ஸ்ப்ரவுட் ஆயிரும். அதான் நெற்றி கண், ஏழாம் அறிவு. இதெல்லாம் நம்ம சொல்றோம். அது ரொம்ப ஈஸி. அதை கஷ்டம் நினைச்சா ரொம்ப கஷ்டம். இது எளிமையானது நினைச்சா ரொம்ப எளிமை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா சின்ன வயதுல இருந்து இந்த பாடல்களோட எல்லாரையும் மாதிரி தேவாரத்தில் ஏதோ 2 பாட்டை பாடிக்கிட்டு, திருவருட்பால ஒரு பாட்டை பாடிக்கிட்டு, அவை குரலை பாடிக்கிட்டு, விநாயகராவில் பாடிக்கிட்டு, அப்படியே எல்லாரையும் மாதிரி ஒரு பக்தியோட இருந்தோம். அதோட தத்துவம் ஃபுல்லா நமக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒரு இந்த அறநூல்களை படிக்கும்போது ஏதோ ஒரு சிஸ்டம் நமக்கு மேல ஆக்டிவேட் ஆகுது. மனித உயிர்கள் மீது, எல்லா உயிர்கள் மீது ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சேன். அதை முதல்ல திருவள்ளுவர் தான் சொன்னார். வேண்டிய வேண்டிய அங்கே இதெல்லாம் செய்தவன் மீண்டும் முயலப்படும், விரும்பினது விரும்பினது கிடைக்கும், தவம் பண்ண கத்துக்கன்னாரு. அது என்ன தவம்னு ஆராய்ச்சி வந்தது. அப்புறம் மாணிக்கவாசகர் பாடும்போது வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்னு இறைவனை பார்த்து பாடினாரு. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு முன்னால் உனக்கு தெரியுது, நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே சாமி அப்படின்னாரு. என்னடா அவருக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கு. வள்ளலார படிச்ச எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தேவை. ஆனா இவருக்கு நினைச்சபடிலாம் கொடுத்துருக்கேன். வேதாத்திரி மகிழ்ச்சிட்ட போனோம். ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ்னாரு. நீ பின்னம், அது முழுமை. இந்த பின்னம் கேட்டால் அந்த முழுமை கொடுக்கும். இது ஒரு பரிமாற்றமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வெப்பம் கூடிருச்சு, அப்போ ஏர் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. கடலில் நல்ல ஏர் ப்ரெஷர் நல்லா அதிகமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து கடல்ல இருந்து காற்று வரும்போது அந்த ஈரப்பதத்தை தள்ளிட்டு மழையாக கொட்டுது. அப்போ இங்கே வெப்பம் தணிஞ்சிருது. இது மாதிரி ஃப்ராக்ஷன் டிமாண்ட் பண்ணிச்சுன்னா டோட்டாலிட்டி சப்ளை பண்ணும். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் உலகம் அப்படின்னு அவர் விளக்குனாரு. இப்போ இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா என்னாச்சு? ரைட். அப்போ நம்ம கேட்குறோம். அப்போ ஏசுநாதர்கிட்ட போனால் கேளுங்கள் கொடுக்கப்படும்னாரு. நீ கேளு கிடைக்கும்னாரு. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே. என்லைட்மெண்ட் ஆனவன் பாலஸ்தீனத்தில் பிறந்தாலும் அப்படி தான் சொல்கிறோம், மெக்காவில் பிறந்தாலும் அப்படி தான் சொல்கிறோம், இங்கே லோக்கலில் பிறந்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு விஷயத்த அவங்க நமக்கு இன்டைரக்டாக உணர்த்துறாங்க. அது என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நம்மளை சுற்றி நடக்கிறது நான் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த கூட்டங்களில் பேசி பழக்கமே கிடையாது. நான் நல்ல வாத்தியாரா நல்லா இன்ட்ரெஸ்டாக பாடம் நடத்துவேன். அது பசங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்புவேன். அதனால நம்ம வீட்டில் சவடால் அடிக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த பசங்களுக்கு நல்லா டீச் பண்ணுறதை பார்த்துட்டு நான் பெரிய சொற்பொழிவாளன்னு ஒரு முறை என்னைய நம்முடைய நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினத்தில் பேச சொல்லிட்டாங்க. திணறி போயிட்டேன். ஆனால் ஏதோ பேசி சமாளிச்சேன்னு வைங்க, நடுங்கிடுவேன், கூட்டத்துக்குனால் நடுங்குவேன். ஆனால் திடீர்னு எங்கள் அப்பா மறைஞ்சு நான் அவர்கிட்ட தீட்சை வாங்கி நான் அந்த கவன கலையை செய்ய ஆரம்பித்த பிறகு இவ்வளோ பெரிய கூட்டங்கள், உலகத்தமிழ் மாநாடு, அது முன்னாடி கலைஞர் உட்கார்ந்தாலும் சரி, ஜெயலலிதா உட்கார்ந்தாலும் சரி, இன்னும் பெரிய பெரிய விஐபிஸு, பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் உட்கார்ந்துருக்க மீட்டிங்ல எல்லாம் அனாயாசமாக பேசக்கூடிய ஒரு தன்மை வந்துச்சு இயல்பா. இவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் பேசி சமாளித்து நல்ல பேர் வாங்கிடலான்ற மாதிரி வந்துச்சு. எனக்கு ஒரு ஆச்சரியம்தான், எப்படி நம்மளால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு இருந்தது. ஆனால் இந்த பக்தி வித்தியாச வடிவம் எடுத்துருச்சு. ஒரு பக்கம் பக்தியாக இருப்பேன், ஞானிகளை வணங்குவேன், ஞானிகள் பிறந்த இடங்களுக்கு போயாச்சுன்னா ரொம்ப மரியாதையாக அந்த கோயில்கள் போனாலும் சரி, சமாதிக்கு போனாலும் சரி, ரொம்ப மரியாதையாக இருப்பேன். இது மாதிரியான ஒரு தன்மை. அதே சமயத்தில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது முத ஸ்ப்ரவுட் ஆனது கொடுமுடியில தான். கொடுமுடியில போய் அந்த கோயிலுக்கு கொடுமுடி முருகேசன் நம்முடைய தம்பி ஒருத்தர், அவர் தற்கொலைக்கு போனவரை நான் என் பேச்சை எடுத்து மாறினார். மாறி அவர் எனக்கு உதவியாளராக கொஞ்ச நாள் வந்தார். அப்போ முதல்ல அவர் கொடுமுடியில் அவருடைய கூட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சிக்கு போயிருந்து, அப்போ கொடுமுடிநாதன் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு கூட்டு போனார். அப்போ இது 800 ஆண்டு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலெல்லாம் சுற்றி வந்தோம். கொடுமுடிநாதர் கோயிலை காவிரி கரையில்.
எல்லாம் சுற்றி வந்துட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அந்த வாசலில் பெரிய அந்த திட்டி வாசல் பக்கத்தில் கேபி சுந்தராம்பாள் அவருடைய நிபந்தங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கோயிலுக்கு ஏன் கேபிஎஸ் சுந்தராம்பாள் நிபந்தங்கள் கொடுத்துருக்காங்களேன்னு. தெரியாதாங்கய்யா, அவங்க ஊரே இந்த ஊர் தான், அவங்களுக்கு பேரே கொடுமுடியின் கோயிலம் தான். அதனால இந்த ஊரில் இந்த சிவன் கோயிலில் தான் அவங்க எப்பயுமே வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி கோடீஸ்வரியாக மாறினாங்க. அந்த காலகட்டத்தில் அதிகமான சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகையாக திகழ்ந்தாங்க. அதனால இந்த கோயிலுக்கு நிறைய நிபந்தங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தங்கள் பட்டியல் தான் இது அப்படின்னு என்னென்ன சொத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் அதில் பட்டியல் இருந்தது. அப்படி பார்த்துட்டு ஆக நம்ம அவைத்தாயை பார்த்ததில்ல, இவங்களத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த தாய் வணங்கிய மண்ணா அதுன்ட்டு அந்த மண்ணை தொட்டு நெத்தியில் வச்சு அப்படியே தாயே நான் அவையை பார்த்ததில்ல, உன்னை தான் அவையார பார்க்குறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீ உன் பாதம் பட்ட மண்ணை நான் திருநீராக திருமண்ணா நான் நெத்தியில் அணியறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு கோயிலில் அந்த வாசலில் கடை வச்சிருக்கவேன் கடைக்காரன் திடீர்னு ஒரு பாட்டை சத்தமாக போட்டான். முத நமக்கு மிராக்கள், நமக்கு ஒரு மெசேஜ் எப்படி வரும்ன்றத அங்கதான் கண்டுபிடிச்சு பாட்டை திடீர்னு போட்டான். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டை 1000 தடவை கேட்டிருக்கேன். அந்த பாட்டுல அவ்வளவு அர்த்தம் இருக்கும், அவ்வளவு நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குன்றது தெரியவே தெரியாது. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, கன்று தாயை விட்டு சென்ற பின்னும், கன்று தாயை விட்டு சென்ற பின்னும் அது நின்ற பூமி தன்னை மறப்பதில்லை, சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வான்னு. முதல் ஸ்டான்ஸை கேட்டோன்னு நான் நினைச்சேன், பரவாயில்ல தாய் நம்ம அவங்கள வணங்கின உடனே தாய் நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க, நான் வந்து நல்லா நினைச்சேன். அடுத்தடுத்த ஸ்டான்ஸாவை பார்த்தா என்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வரி பாட பாட எனக்கு அப்படியே கண்ணீர் பொங்கிட்டு வருது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது, அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது, சென்று வா மகனே சென்று வா. ஓ சரி, நம்ம இப்போ அறிவுலகத்துல பூந்துட்டோம். முந்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை விட்டுட்டு ஒரு இன்டலெக்சுவல் வேர்ல்டுக்குள்ள சேல் ஆஃப் ஐடியா அந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அதை தாய் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்ட்டு கண்ணை மூடி அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் சொல்றாங்க, உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு. அட சத்தியத்தை பேசணும்னா அதுக்கு பயங்கரமான டிகிரி வாங்கியிருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. சத்தியத்தை நீ உணர்ந்ததை சொல்றதுக்கு பயங்கர டிகிரி வாங்கணும், PhD பண்ணணும், எம்ஃபில் பண்ணணும் தேவையில்லை. உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு, எல்லாம் உணர்ந்தவன் போல் நடிக்கும் நடிப்பதற்கு. இப்ப கார்பரேட் சாமியார்கள் அப்படி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அப்படி பயங்கர பில்டப் பிராட்டப்லாம் கொடுத்துக்கிட்டு எப்படிலாம் ஏமாத்துறாங்க. இது ஒண்ணுமே தேவையில்லை. அப்படி அழகா சொல்றாங்க, உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு, எல்லாம் உணர்ந்தவன் போல் நடிக்கும் நடிப்பதற்கு, கண்கண்ட காட்சிகற்கு விளக்கெதற்கு, நெஞ்சில் கள்ளமில்லாதவர்க்கு பயம் எதற்கு. உள்ளத்துல உனக்கு கள்ளம் இல்லைன்னா யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பர் சாமி மாதிரி நாம இருக்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம், நீ எமனை பார்த்தே பயப்பட வேண்டியதில்லை. அடாடாடா என்ன அது, அப்படியே சிலுத்து போச்சு. கடைசி ஸ்டான்ஸால தான் நான் எப்படி பேசுறேன்றதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் கடைசி ஸ்டான்ஸ்ல வந்துச்சு. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் நிழலிலும் பொருளாக துணை இருப்பேன். நீ இருக்கிற இடத்துல நீ பேசுறேன்னா நீ பேசல, நான் கூட இருந்து நான் பேசிட்டு இருக்கேன், நீ கவலைப்பட வேண்டாம். பாருங்க, நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன்,
உன் நிழலிலும் பொருளாக துணையிருப்பேன். தாயிருக்கும் வரைக்கும் கலக்கமில்லை, இந்த தாயிருக்கும் வரைக்கும் கலக்கமில்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா அப்படின்னாங்க. அப்பதான் முத புரிஞ்சது, ஓ எந்த கூட்டத்திலையும் நமக்கு ஏன் கூச்சம் வரல, எப்படி சண்டை மாறுதமா பேசுறோம், யாரை பத்தியும் கவலைப்படாம அடிச்சு நொறுக்குறோம் அப்படின்ற விஷயமெல்லாம். ஓ அப்ப அந்த தாய், இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த நாதம் நம்மளுக்கு தாய் வடிவில் வந்துருச்சுன்னு சொன்னா மிராக்கிள் ஆரம்பிச்சிடும். ஏன்னா மிராக்கிள்ஸ் எல்லாமே தாய்கிட்ட இருக்கு. அற்புதங்களின் அதிபதி தாய். அற்புதங்கள் அண்டம் சார்ந்தது, யூனிவர்ஸ் சார்ந்தது. சிவன் அதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த சித்துகள்லாம் நீ கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த ரைட்ஸை அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால நாதம் விட்டால் நாதத்தின் நாயகியாகிய தாய் அன்னை ஆதிபராசக்தி உள்ளே வந்து விடுவாள். அவள் வந்து விட்டால் உலகத்தை பற்றிய எல்லா அச்சமும் நீங்கிவிடும். அப்பதான் முதல்ல மிராக்கள் உணர்ந்தேன். புறம் மிராக்களுக்கு பஞ்சமே கிடையாது, வாந்தோறும் மிராக்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களும் உணரலாம். உணர்றதுக்கு ஐயா சொல்றது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.